ஓட்டு தான் போட முடியல. அட்லீஸ்ட் இதை பறிச்சாது எங்களோட ஓட்டை நாங்கள் எப்படி காமிச்சுக்கிறோம். இது வந்து திருட்டுத்தனம் பண்றதுக்கான அறிகுறி. உஸ்பெகிஸ்தான்ல சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ட்ராபெரி மல்பெரி செரி எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இதுல ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஹை காஸ்ட் ஹை மெயின்டெனன்ஸ்னால சூப்பர் மார்க்கெட் அப்புறம் கடைகள்ல மட்டும் தான் நம்மளால அதை காண முடியும். பாக்குறதுக்கு கருப்பு திராட்சை மாதிரி இருக்குதுல, இதுதான் கைஸ் பிளாக் மல்பெரி. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாம தேன் மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரூட் என்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற காரணத்தினால் அதை செடியில இருந்து நம்ம கையில பறிச்சு எடுக்கிறதுக்குள்ள கையெல்லாம் பர்பிள் கலர் ஆயிரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மல்பெரி செடி லோ காஸ்ட் லோ மெயின்டெனன்ஸ்னால உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற எல்லா வீட்டும்னாலையும் நம்மளால இதை காண முடியும். அதனால தேவைக்கேற்ப அளவிற்கேற்ப டேஸ்டுக்கேற்ப இஷ்டத்துக்கு நம்ம இதை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாத வர. அடுத்தது சீனி மாதிரி இனிப்பா இருக்கிற செரி பழம். இந்த செரி பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் இது ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி தூங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்படி தங்காய் சாணிக்கு ஒரு நாள் ஏரியால செரி பழம் மரத்தை பார்த்து ஓடி போய் ஆசையா பறிச்சு ஒண்ணு சாப்பிட்டேன்னா அது என்னன்னா நெல்லிக்காய் மாதிரி புளிக்குது. அது ரெட் கலர்ல இருக்குன்னு தங்காய் ஆசையா பறிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது ஃபுல்லா பழுத்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஆனாதான் இனிக்கும்னு. இத்தனை நாள் இதை நான் பிளம்னு தான் கைஸ் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கூகுள்ல போய் பார்த்தா இது செரி பழம்னு சொல்லுது. முன்ன பின்ன பிளம்மையும் சரி ஒன்னா பார்த்தா தானே கைஸ் தெரியும் அதெல்லாம். நீங்களும் ஒரு நாள் உஸ்பெகிஸ்தான் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குல்கு விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.